அனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 5. முக்கோ கிழாநடியின் முயற்சி. திருக்கோவலூர் சேதிராயர் அமைதி இழந்த மனத்துடன் முகம் வெளிரி போய் உட்கார்ந்திருந்தார். அவர் எதிரே அமர்ந்திருந்த காடவராயர் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கியிருந்தார். சேந்தமங்கலம் அரண்மனையில் உள்ள அந்தரங்க ஆலோசனை மண்டபத்தில் அவர்கள் வீற்றிருந்தனர். நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு காடவராயர் நிமிர்ந்து, சேதிராயரே, உங்கள் மகள் முக்கோ கிழாநடி எப்படி இருக்கிறாள்? அவளை நான் சிறு வயதில் பார்த்தது. இப்போது என் மகள் ஏழிசை வல்லபியைப் போல அவளும் வளர்ந்து விட்டிருப்பாள் இல்லையா என்று கேட்டார். சேதிராயர் மெல்ல முறுவலித்து தம் உடம்பை ஒரு அசைத்துவிட்டு கூறினார், காடவராயரே, நீங்கள் என் கவனத்தை திருப்ப முயற்சி செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. என்மேல் நீங்கள் காட்டும் பரிவுக்கு நன்றி. என்னுடைய மகள் முக்கோ கிழாநடியின் நலன்கள் பற்றித்தானே விசாரித்தீர்கள்? நானும் அவளை பார்த்து பல திங்களாகிவிட்டன. ஏனென்றால் அவள் இப்போது திருக்கோவலூரில் இல்லை. கவிஞர் ஒட்டக்கூத்தரின் ஊரான மலரியில் அவருடைய மாணவரான தண்டி ஆசிரியர் இல்லத்தில் தங்கி தமிழ் பாடமும் சம்ஸ்கிருத பாடமும் கற்று வருகிறாள். பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மனின் அவைக்கள புலவராக இருந்த தண்டி என்பவர் வடமொழியில் எழுதிய காவிய தர்சம் எனும் நூலை நமது தண்டி ஆசிரியர் தமிழில் மொழிபெயர்க்கும் வேலையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறார். அந்த வேலைக்கு உதவியாக எனது மகளும் அவர் கூட இருந்து வருகிறாள். மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் இது. திருக்கோவலூர் சிற்றரசரான சேதிராயரின் மகள் இளவரசி முக்கோ கிழாநடி தமிழ் இலக்கியம் பயின்று தமிழுக்கு தொண்டு செய்ய முன்வந்திருப்பது சோழ நாட்டின் பாக்கியம்தான். நீங்கள் பாக்கியமாக கருதுகிறீர்கள், மற்றவர்கள் வேறு விதமாக கருதுகிறார்கள். இதில் வேறு விதமாக கருத என்ன இருக்கிறது என்று கேட்டார் காடவராயர். இல்லாமல் கருதுவதற்கு இடம் ஏற்படுமா? நம் மன்னர் குலோத்துங்கர் ஒட்டக்கூத்தரிடம் தமிழ் பயின்று புலமை பெற்றிருப்பதால் நான் எனது மகளுக்கு கூத்தரின் மாணவரான தண்டி ஆசிரியரை கொண்டு தமிழ் சொல்லி வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். மன்னர் தமிழ் பயின்றதற்கும் உங்கள் மகள் தமிழ் பயில்வதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஒன்றும் புரியாதவர் போல நடிக்கிறீர்கள் நண்பரே. நம் மன்னர் தமிழ் பற்று மிக்கவராக இருப்பதால் எனது மகளை அம்மொழியில் வல்லவளாக்கி அதன் மூலம்... ஓஹோ, இப்போது புரிந்து கொண்டேன். சரி, அப்படியே இருக்கட்டுமே. மக்கள் பேசிக்கொள்வது படியே நடக்கட்டும். நானும் முதலில் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் அது நடவாது போல் இருக்கிறது. ஏன்? அதற்கு என்ன தடங்கல் இப்போது? ஒரு பெரிய தடங்கல் இருக்கிறது. சொல்லுங்கள், கேட்கிறேன் என்றார் காடவராயர். நம் அரசர் தமிழில் மட்டும் பயிற்சியும் பற்றும் கொண்டவர் என்பதில்லை. அஸ்வசாஸ்திரம், தனுர் சாஸ்திரம், இசை நூல் முதலான கலைகளிலும் நிறைய பயிற்சியும் பாண்டித்யமும் பெற்று பற்று கொண்டவராகவும் இருக்கிறார். இவை எல்லாவற்றிலும் இசைக்கலையே அவர் இதயத்தை வெகுவாக கவர்ந்துள்ளது. நித்திய கீத பிரமோகன் எனும் ஒரு பட்டப்பெயர் அவருக்கு உண்டு என்பது உங்களுக்கு தெரியாததா? எனவே இசைக்கலைக்கு அடுத்தபடியாகத்தான் தமிழ் கலை அவர் உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சேதிராயரின் பேச்சில் தொனித்த ஏதோ ஒரு மறைபொருளை காடவராயர் உணர்ந்து கொண்டவர் போல மௌனமானார். இதை அறிந்த சேதிராயர் இளம் புன்னகையுடன் மீண்டும் பேசினார். நான் இப்படி சொல்வதற்கு என் கண்ணாலேயே கண்ட ஒரு சிறு விஷயத்தை கூறுகிறேன், கேளுங்கள். தில்லைநகர் கொட்டகாரத்தில் சிற்றம்பல திருப்பணி ஆலோசனை சபை கூடி முடிந்த அன்று மாலை அந்த அரண்மனையின் எதிரேயுள்ள நந்தவனத்தில் உங்கள் மகள் ஏழிசை வல்லபியும் வேளக்கார படைத்தலைவரின் மகள் பரிவாதினியும் அமர்ந்து மிக இனிமையாக பாடிக்கொண்டிருந்தார்கள். வல்லபி பாட வாதினி வீணை மீட்டிக் கொண்டிருந்தாள். உண்மையிலேயே அந்த வசந்த கால மாலை வேளையில் உங்கள் மகள் பாடிய பாட்டு தேவகானமாகவே இருந்தது. அந்த தெய்வீக இசை மழையில் நம் மன்னர் அனபாயர் முக்குளித்து போனவராக நந்தவனத்து தாமரை குளத்தின் ஓரத்தில் வந்து மறைந்து நின்று தம்மை மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார். மன்னர் அங்கு நிற்பது உங்கள் மகளுக்கு தெரியாது என்று எண்ணுகிறேன். அதனால் அவள் எந்தவித அச்சமும் இன்றி அழகொழுக பாடிக்கொண்டே இருந்தாள். பாட்டு என்றால் 10 காத தூரம் ஓடும் நானே அவளது பாட்டில் மெய்மறந்து போனேன் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக அங்கே காளத்தி தேவன் வரவே மறைந்து நின்ற மன்னர் பிரஞை பெற்று அவனுடன் குதிரை மீது ஏறி போய்விட்டார். இதையெல்லாம் நான் அசந்தர்ப்பமாக அந்த பக்கம் வந்தபோது பார்க்க நேர்ந்தது. ஆகையால் தான் சொல்லுகிறேன், என் மகள் தமிழ் படித்துவிட்டால் மட்டும் மக்கள் பேசிக்கொள்வது போல எதுவும் நடந்து விடாது. சேதிராயரின் குரலில் அவரையும் மீறிய ஏக்கமும் ஏமாற்றமும் பிரதிபலித்தன. ஏதோ சிந்தனையில் இருந்த காடவராயர் மெல்ல தலை நிமிர்ந்து குறும்பு புன்னகையுடன் கூறினார்,
சேதிராயரே, நீங்கள் திட்டம் போட்டு செய்த காரியம் எதுவும் இதுவரை தோல்வியடைந்தது இல்லை. ஆகவே உங்கள் மகள் முக்கோக்கிழானடியை தமிழில் வல்லபியாக ஆக்கும் முயற்சியின் நோக்கம் நிச்சயம் வெற்றி பெற்றே தீரும். நான் அப்படி நினைத்து எந்த காரியமும் செய்யவில்லையே. நீங்கள் தாமே உங்கள் மகளை தண்டி ஆசிரியரிடம் விட்டு தமிழ் கற்க செய்திருக்கிறீர்கள். இல்லை, அது பெரிய பிராட்டியார் தியாகபதாகையின் முயற்சி. என்ன, நம் குலோத்துங்கரின் அன்னையார் தியாகபதாகையின் முயற்சியா? ஆமாம், அந்த அம்மையாருக்கு என் மகளின் மீது அளவு கடந்த பிரியம். அவர்தாம் அவளுக்கு முக்கோக்கிழானடி என்ற பெயரும் சூட்டியவர். காலம் சென்ற விக்ரம சோழரின் 2ஆம் மனைவியும் இவரது ஓரகத்தியுமான இளைய பிராட்டி முக்கோக்கிழானடியின் பெயரையே எனது மகளுக்கு சூட்டினார். அவளது இயற்பெயர் பீலிவளை என்பதுதான் உங்களுக்கு தெரியுமே. குழந்தையிலிருந்தே அவளை அவர் மிகுந்த வாஞ்சையுடன் தமது அரண்மனையில் வைத்து வளர்த்து வந்தார். பீலிவளை பெரியவளான பிறகுதான் பெற்றோராகிய எங்களிடம் வந்து சேர்ந்தாள். இப்போது அந்த அம்மையாரே அவளை ஏனோ தண்டி ஆசிரியரிடம் அனுப்பி தமிழும் வடமொழியும் கற்க செய்திருக்கிறார். அவரது திட்டம் எதுவாக இருந்தாலும் நடக்கப் போவது என்னவோ வேறு விதமாகத்தான் இருக்க போகிறது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? காரணத்தோடு தான் சொல்கிறேன் காடவராயரே. நான் அதை அறியலாமா? சேதிராயர் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு சிறிதே ஆத்திரத்துடன் சொன்னார். அந்த காரணம்தானே. நான் வைணவன், குலோத்துங்கர் சைவர். அவர் இப்போது எங்களுக்கு அநீதி செய்ய தலைப்பட்டிருக்கிறார். நான் அதை எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்து விட்டிருக்கிறேன். எங்கள் உறவும் சூழ்நிலையும் இப்படி ஆகிவிட்டதால் என் மகளின் எதிர்காலம் எப்படி அமையும் என்பதற்கு ஜோதிடம் பார்க்க தேவையில்லை. காடவராயர் இதை கேட்டு வியப்பும் பரபரப்பும் அடைந்தார். பின்னர் தம்மை சமாளித்து கொண்டு மிகுந்த வருத்தத்துடன், சேதிராயரே, நீங்களா நம் மன்னரை குறித்து இப்படி பேசுகிறீர்கள் என்றார். ஆம் காடவராயரே, ஆனால் நான் இப்படி பேசுவதில் தவறு ஒன்றும் இல்லை. நாட்டை ஆளும் மன்னரே சமய வித்தியாசம் பாராட்டி ஓர வஞ்சகம் செய்யும் போது சாதாரண சிற்றரசனாகிய நான் மட்டும் சமரச சன்மார்க்கவாதியாக இருந்துவிட முடியுமா என்ன? தில்லை கோவிந்தராச பெருமாள் மூர்த்தத்தை சிற்றம்பலத்திலிருந்து அகற்றி கடலில் சேர்ப்பித்து விட வேண்டும் என்று அனபாயர் திட்டமிட்டிருப்பது அநியாயத்திலும் அநியாயம். அந்த செயலை என்னை போன்ற எந்த ஒரு வீர வைணவனும் சகித்து கொண்டு சும்மா இருந்துவிட முடியாது. காடவராயரின் முகத்தில் கவலை மேகங்கள் சூழ்ந்தன. அதை மறைக்க அவர் மெல்ல சிரித்து கொண்டே சொன்னார். ஆத்திரப்படும்போது நியாயம் அநியாயமாகவும் அநியாயம் நியாயமாகவும் தோன்றுவது இயற்கை. நீங்களும் இப்போது அந்தவித குழப்பத்திற்கு தான் உள்ளாகிவிட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பது போல நம் மன்னர் அனபாயர் குறுகிய சமயப்பற்று உடையவர் அல்லர். சோழ நாட்டில் அளிக்கப்பட்டிருக்கும் சமய சுதந்திரம் போல வேறு எந்த நாட்டிலும் அளிக்கப்படவில்லை. இங்கே பௌத்த சமண சமயங்கள் வளர்வதற்கும் சோழ அரசாங்கத்தின் பொக்கிஷம் கணிசமான அளவு திறக்கப்படுகிறது. திருநருங்குன்றை சமண பெரும்பள்ளிக்கும் நாகப்பட்டினம் புத்த விகாருக்கும் ஏராளமான நிலங்கள் இறையிலியாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. சைவமும் வைணவமும் தமிழகத்தின் இரு கண்கள் போன்றவை. இதை நன்கு உணர்ந்தவர் நம் மன்னர். சைவத்தையும் வைணவத்தையும் தனித்தனி கண்ணோடு பிரித்து பார்ப்பது மலரை வேறாகவும் மனத்தை வேறாகவும் பிரித்து பார்ப்பது போன்றதாகும். திருமாலும் சங்கரனுமே பிரிந்து போக முடியாத நெருங்கிய உறவினர்களாக இருக்கும்போது அவர்களை வணங்கும் பக்தர்கள் மட்டும் ஏன் இப்படி தங்களுக்குள் வேலி போட்டுக் கொள்கிறார்களோ தெரியவில்லை. நம் மன்னர் திருமாலிடம் மிகுந்த பக்தி உள்ளவர். சமீபத்தில் கூட வேலூர் திருமால் கோயிலுக்கு 3 ஊர்களை ஒன்றாக்கி குலோத்துங்க சோழநல்லூர் என்று பெயரிட்டு நிபந்தமாக அறிவித்துள்ளார். இதெல்லாம் நன்கு அறிந்த நீங்களே இப்படி பேசுவதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சேதிராயர் அலட்சியமாக தம் தோலை குலுக்கி கொண்டு சொன்னார். காடவராயரே, நீங்கள் இதுகாரம் கூறியது கூறாமல் விட்டது இனி கூறப்போவது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இதனால் எல்லாம் அனபாயரின் அந்த அநீதி செயல் நீதியின் பார்ப்பட்டதாக ஆகிவிட முடியாது. சோழ வம்சமே இதுவரை சைவ சமயத்திற்குத்தான் அதிக பணிகள் செய்திருக்கிறது. தஞ்சை பெருவுடையார் கோவில், திருநாகேஸ்வரம் கோவில், திருவாரூர் தியாகராச பெருமாள் கோயில், தில்லை நடராசர் கோயில் முதலியவை போல அத்துணை பெரிதாக திருமாலுக்கு ஒரு கோயிலாவது எடுப்பித்திருப்பார்களா? திருவரங்க பெருமான் ஆலயத்தையும் சதுர்வேதி மங்கலத்தில் உள்ள விண்ணகரத்தையும் நீங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஆனால் அவை இரண்டும் எங்கள் சமயத்தாரை கண் துடைக்க எடுப்பித்த ஆலயங்களாகும். பல்லவர் காஞ்சியில் எழுப்பிய வரதராச பெருமாள் கோயிலை போல இந்த சோழர்கள் ஒரு கோயிலாவது கட்டியிருக்கிறார்களா? தஞ்சையிலும் தில்லையிலும் திருவாரூரிலும் உள்ள சிற்ப சித்திர கலா அமைப்புகளைப் போல
திருவரங்கத்தில் செய்திருக்கிறார்களா? இவையெல்லாம் எதை காட்டுகின்றன? சைவத்தை போற்றி வளர்த்து அதே சமயம் வைணவத்தை உதாசீனம் செய்கிறார்கள் என்பதைத்தானே? அல்ல, அப்படி ஒரு காலம் அல்ல. நாம் இப்போது பேசுவது சோழ அரசர்களின் சமய பணிகளை பற்றி அல்ல. முற்கால சோழர்கள் ஒருதலை பட்சமாய் சைவத்தை வளர்த்திருக்கலாம். ஆனால் நம் மன்னர் குலோத்துங்கர் அப்படிப்பட்ட காரியம் எதுவும் இதுவரை செய்ததில்லை. சோழ நாட்டு பிரஜைகளில் கால்வாசி பேரே வைணவர்கள். சமண பௌத்த சமயங்களை கடைபிடிப்பவர் மிகவும் சொற்பம். ஆகவே அந்தந்த சமயங்களில் உள்ள மக்களின் விகிதாச்சார கணக்குப்படியே அனபாயர் தம் அரசாங்க பொக்கிஷத்தை செலவிடுகிறார். இதையா தவறு என்று நினைக்கிறீர்கள்? காடவராயரே, நீங்கள் ஒருவரது செயலின் தராதரத்தை தான் ஆராய்கிறீர்களே தவிர அவரது மனத்தின் போக்கை ஆராயாமல் விட்டுவிடுகிறீர்கள். ஒவ்வொருவரது மனதின் போக்கை ஒட்டித்தான் அவரவரது செயலும் அமையும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன? அனபாயர் காட்டும் வைணவ பற்று வெறும் போலியானது. உள்ளூர அவருக்குள் வைணவத்தின் மீது அதிக வெறுப்பு இருக்கிறது. ஆனால் அதை அவர் வெளியே காட்டிக்கொள்வதில்லை. அதற்கு அத்தாட்சியாக நான் ஒன்றை கூறுவேன். அதுவே அனபாயரின் வைணவ மத வெறுப்புக்கு போதிய சான்றாக இருக்கும். தில்லை சிற்றம்பலத்தில் விரிவான திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்குள்ள கோவிந்தராச பெருமாள் மூர்த்தத்தை அகற்றிவிட எண்ணுகிறார் அல்லவா? உண்மையில் குலோத்துங்கர் சமய பொறை உள்ளவராக இருந்தால் அப்படி அகற்றப்படும் பெருமாள் படிமத்தை என்ன செய்ய வேண்டும்? புதிதாக ஒரு கோயில் எடுப்பித்தோ அல்லது வேறு எங்கேனும் உள்ள பழைய திருமால் கோயிலிலேயோ அந்த பழம்பெருமை வாய்ந்த மூர்த்தத்தை கொண்டு பிரதிஷ்டை செய்து வைக்க வேண்டும். ஆனால் அரசர் அனபாயர் அந்த மூர்த்தத்தை கடலிலே கொண்டு போய் எரிந்துவிட அல்லவா திட்டமிட்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய அபச்சாரம்! இது எத்துணை பெரிய மனக்காழ்ப்பு செயல்! எவ்வளவு துணிவோடு அவர் எங்கள் இறைவனை கேவலப்படுத்துகிறார்! இதுதான் உங்கள் மன்னரின் நீதியா? இதுதான் உங்கள் அரசரின் நேர்மையா? இதுதான் உங்கள் சக்கரவர்த்தியின் சமய பொறையா என்று ஆத்திரத்தை அடக்க மாட்டாதவராக உரக்க கூவி கேட்டார் சேதிராயர். அவரது கண்கள் இரண்டும் அனல் துண்டங்களாக சிவந்து பழுத்து மின்னின. காடவராயர் இதற்கு என்ன மறுமொழி கூறுவது என்று தெரியாமல் திகைத்தார். பின்னர் ஒருவிதமாக தம்மை தயார் செய்து கொண்டு சொன்னார், சேதிராயரே, மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாகத்தான் தோன்றும். குலோத்துங்கர் உங்களை விட திருமாலிடம் அதிக பக்தி உள்ளவர். அதனால்தான் அவர் அந்த மூர்த்தத்தை கடலில் இட எண்ணியுள்ளார். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளை அந்த கடலிலேயே கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஒரு உண்மையான பக்தனின் செயலாக இருக்க முடியும். பக்தி மனதின் எல்லையற்ற அன்பு செயல். இது ஒரு தூய பக்தி உள்ளத்தின் செயல். இப்படித்தான் இருக்கும். இது நீங்கள் நினைப்பது போல அபச்சாரம் அல்ல, அன்பு வினய உபச்சாரம். சேதிராயர் இதை கேட்டு கடகடவென்று சிரித்தார். அந்த சிரிப்பில் அலட்சியமும் குரோதமும் வெடித்து தெரித்தன. காடவராயரே, உங்கள் கவிதைநயமான சமத்கார பேச்சை கேட்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அது கவைக்கு உதவாத பேச்சு, அர்த்தமில்லாத குதர்க்கவாதம், உண்மையை மறைக்கும் வித்தார விளக்கம். உங்கள் கவிசிரேஷ்டர் ஒட்ட கூத்தர் கூட தம் இனிய தமிழ் கவிதைகளால் அனபாயரின் இறை அபச்சார செயலை மூடி மறைத்து புனுகு பூச முயலலாம். இப்போது அந்த கவிஞர் அப்படிப்பட்ட பிரச்சாரத்தில்தான் இறங்கி இருக்கிறாராம். ஆனால் இம்மாதிரியான பசப்பு வர்ணனைகளாலும் குயுக்தி விளக்கங்களாலும் வைணவர்களாகிய எங்களை ஏமாற்றிவிட முடியாது. மன்னரின் அந்த எண்ணம் சரி என்றும் நாங்கள் ஒப்ப மாட்டோம். அனபாயரின் திட்டத்தை கேள்விப்பட்டதிலிருந்து எங்கள் சமய தலைவரான ராமானுஜர் மிகுந்த மனவேதனையில் ஆழ்ந்து கிடக்கிறார். அந்த சிரேஷ்டரின் மனக்கிலேசத்தை துடைக்க எங்கள் வைணவ மகாஜனங்கள் எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிவார்கள் என்பது நிச்சயம். எனது வம்சம் சோழ பேரரசர்களின் நலனுக்காகவும் அவர்களின் கீர்த்திக்காகவும் உடல் பொருள் ஆவி மூன்றையும் அர்ப்பணித்து தொண்டாற்றியிருக்கிறது என்பது நாடறிந்த விஷயம். செம்பியன் வம்சம் தழைக்க நாங்கள் உழைத்த உழைப்பு சாதாரணமானது அல்ல. அவர்கள் வழிவந்த நானும் விக்ரம சோழருக்கும் இந்த அனபாயருக்கும் ஆற்றிய தொண்டுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. புலிக்கொடியின் புகழ் ஓங்க நான் எத்தனையோ போர்களில் என் இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். அதன் வீர சின்னமாக 56 விழுப்புண்களையும் எனது உடலில் ஏந்தி இருக்கிறேன். சோழ மணிமுடியில் ஒரு சிறு தூசும் விழாதபடி அதை என் கண்ணின் கருமணி போல காத்திருக்கிறேன். கனவிலும் அதற்கு கடுகளவு துரோகமும் எண்ணியவன் அல்லன். அப்படிப்பட்டவன்தான் அனபாயரின் இந்த அடாத திட்டத்தை கேட்டதிலிருந்து ஆளே மாறிவிட்டிருக்கிறேன். தில்லை கோவிந்தராச பெருமாளுக்கு செய்யவிருக்கும் தீங்கை என்னால் பொறுக்கவே முடியாது. அந்த காரியம் நடவாதபடி நான் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய துணிந்து விட்டேன்.
திருச்சிற்றம்பல திருப்பணிகளை நடத்தி வைக்கும் பொறுப்பை அரசர் உங்களிடம் ஒப்படைக்கப் போவதாக கேள்விப்பட்டேன். அதனால்தான் இன்று உங்களை சந்தித்து அம்மாதிரியான காரியத்தில் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரித்துவிட்டு போக இங்கு வந்தேன். இந்த எச்சரிக்கையின் முதல் நடவடிக்கைதான் அன்று ஒரு நாள் இரவு உங்கள் மகள் எழிசை வல்லவியும் வேளக்கார படைத்தலைவரின் பெண் பரிவாதினியும் தில்லையிலிருந்து சேந்தமங்கலத்திற்கு திரும்பி வந்தபோது காட்டு வழியில் சிலர் மடக்கி அவர்களை கடத்தி கொண்டு போக முயற்சி செய்தது. நல்ல வேளையாக அப்படியொன்றும் நேராமல் இருவர் வந்து உங்கள் மகளை காப்பாற்றி விட்டார்கள். அவ்வாறு காப்பாற்றியவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதை இப்போது உங்களிடம் சொல்ல விரும்பவில்லை. அன்றைய அந்த சம்பவத்திற்கும் எனக்கும் யாதொரு விதமான சம்பந்தமும் இல்லை என்றாலும் அம்மாதிரி செயல்களில் நானும் பின்னொரு சமயம் ஈடுபடலாம் என்பதை தெரிவித்துவிடவே இன்று உங்களிடம் வந்தேன். தில்லை கொட்டகாரத்தில் ஆலோசனை சபை முடிந்து மன்னர் எழுந்து போன மறுகணமே அவரது சிம்மாசனத்தில் வந்து பாய்ந்த கத்தி ஒரு பயங்கர எச்சரிக்கையை உங்களுக்கும் உங்கள் மன்னருக்கும் அறிவித்திருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் ஆலோசித்து பார்த்து எதையும் செய்ய இறங்குங்கள். நீங்கள் என் அத்தியந்த நண்பராக இருப்பதாலேயே நல்ல எண்ணத்தோடு இந்த முன்னறிவிப்பை செய்ய வந்தேன். இனி உங்கள் முடிவு எப்படியோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று இடிக்குரலில் பேசிவிட்டு காடவராயரின் மறுமொழியையும் எதிர்பார்க்காமல் விருட்டென எழுந்து அரண்மனையை விட்டு வெளியேறினார் திருக்கோவலூர் சிற்றரசரான சேதிராயர். காடவராயர் கலகலத்து போய் அப்படியே கற்சிலையென அமர்ந்துவிட்டார். இந்நேரம் வரை அவர்கள் 2 பேரும் பேசி கொண்டிருந்த எல்லாவற்றையும் அடுத்த அறையிலிருந்து ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசி எழிசை வல்லவி கலங்கி பொறுமும் நிலைக்கு ஆளானாள். நாட்டில் ஏற்பட போகும் பெரும் குழப்பத்தை பற்றியோ ராஜ்ய சதிகளை பற்றியோ அவளுக்கு சற்றும் கவலை ஏற்படவில்லை. தனது இதயத்தில் குடிக்கொண்டுவிட்ட குலோத்துங்கரிடம் சொந்தம் கொண்டாடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் பீலிவளை என்ற முக்கோ கிழாநடியை பற்றித்தான் அவளது சிந்தனை விரிந்து பெரும் கவலையையும் பெரும் பயத்தையும் அளித்துவிட்டது. அவளுக்கு ஆறுதல் சொல்ல பரிவாதினியும் அங்கு இல்லை. அவள் 2 வாரங்களுக்கு முன்பு தன் தாயை பார்க்க குன்றத்தூருக்கு போனவள் ஏனோ இன்னும் திரும்பி வரவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.